ஸோ நம்ம நிறைய ஃபிக்குடைய பாடங்களை படிச்சிருப்போம் இல்லைங்களா? தஹாரா சுத்தம் சம்மந்தமாக படிச்சிருப்போம், சலா தொழுகை சம்மந்தமாக படிச்சிருப்போம், ஜகாத் சம்மந்தமாக படிச்சிருப்போம். இது பேர் ஏராளமான ஃபிக்குகை வந்து படிச்சிருப்போம். இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுடைய ஃபிக்குகை என்ன என்பதை நம்ம பலரும் படிக்காம தாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏஐ வந்து முக்கியமான ஒரு துறையாக இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா? உலகமே இப்ப அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ ஏஐ தானாவே அது ஹலாலு, தானாவே அது ஹராம் என்று தீர்ப்பளிக்கப்படுவது வந்து ஒரு தனி பொருள்ல கிடையாது. ஒரேடியா ஒரு ஃபத்வா கொடுக்குறது. ஸோ ஏஐ என்பது ஒரு கருவி. அதனுடைய ஹுக்கும் வந்து அது பயன்படுத்தக்கூடிய நோக்கம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய விளைவு, அப்புறம் ஷரியத் விதிகளோடு அதன் தொடர்பை பொறுத்து மாறுபடும் அதனுடைய ஹுக்கும், சட்டம். ஸோ இன்னைக்கு கல்வி, மருத்துவம், வணிகம், மொழிபெயர்ப்புக்கு, ஏன் ஆய்வுகள்ல கூட, கணக்கியல்ல, சட்ட ஆலோசனைகள்ல, ஊடகம் சார்ந்த விஷயங்கள்ல, தாவா சார்ந்த விஷயங்கள்ல, மேலும் தனிப்பட்ட உதவி போன்ற ஏராளமான துறைகள்ல ஏஐ வந்து செல்வாக்கு செலுத்துது இன்னைக்கு இல்லைங்களா? சாட்ஜிபிடி தெரியாத ஆள் இன்னைக்கு இருக்க முடியுங்களா? ஸோ எனவே ஏஐ பயன்படுத்தலாமா என்ற கேள்வியை தாண்டி ஏஐயை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தணும், எந்த முறையில பயன்படுத்தணும், எந்த வரம்புக்குள்ள வச்சு பயன்படுத்தணும், ஷரியத் ரீதியாக சரியானது என்ன என்பதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ஏஐ உடைய ஃபிக்குகை பத்தி நம்ம ஒரு முழுமையான அணுகுமுறையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபிக்குஹ் நூல்கள்ல பொதுவாக தஹாராத் படிச்சிருப்போம், சலா, சௌம், ஜக்காத்து, ஹஜ்ஜு, நிக்கா, ஜினாயாத் எல்லாமே படிச்சிருப்போம். இதெல்லாம் வாழ்க்கையுடைய பல்வேறு பகுதிகளுக்கான விதிகளை பார்த்திருப்போம் அதுல. அதே முறையில நவீன காலத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன, இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த ஏஐ தொடர்பான புதிய செயல்பாடுகளுக்கு ஷரியத் அடிப்படை கொள்கைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏஐ என்பது மனித அறிவுடைய சில செயல்பாடுகளை வந்து, அதாவது இந்த தகவல் பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க, மொழி உருவாக்கம் சொல்லுவாங்க, பட உருவாக்கம் சொல்லுவாங்க, குரல் உருவாக்கம் சொல்லுவாங்க, கணிப்பு, முடிவு உதவி, தானியக்கம், இது எல்லாமே வந்து கணினி அமைப்புகள் மூலமாக செய்வது. ஆனா ஃபிக்குடைய பார்வையில முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏஐ என்பது மனுஷன் கிடையாது, அது ஒரு கருவி. ஸோ இதனால ஒரு முக்கியமான உசூல் இங்க வருது இல்லைங்களா? என்ன உசூல்? உலகியல் பழக்க வழக்கங்களுடைய அடிப்படை நிலை என்னன்னா, அது அனுமதி, இபாஹா என்று சொல்லுவாங்க. அது அஸ்லுஃபில் ஆதாத் இபாஹா. ஸோ வந்து அதாவது புதிய தொழில்நுட்பம் வந்துருச்சு என்பதற்காக மட்டும் அது ஹராம் ஆகிடாதுங்க. ஏன்னா பல பேர் அப்படி சுத்திட்டு இருக்காங்க, எதுக்கேத்தாலும் ஹராம் ஹராம் அப்படி ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியல் நாலேஜ் தான் இருக்கும், ஆழமாக தீனை படிப்பது கிடையாது. ஆனா அந்த ஏஐல அதனுடைய பயன்பாட்டுல ஹராம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா, கலந்துச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹுக்கும் மாறும். ஏஐக்குன்னு ஒரு தனி ஹுக்கும்லாம் இல்லைங்க. ஒருவர் கேட்குறாரு, சாட் ஜிபிடி பயன்படுத்துவது ஹலாலா ஹராமான்னு கேட்குறாரு. இது ஒரு முழுமையான கேள்வியே ஃபர்ஸ்ட் கிடையாது. சரியான கேள்வி எப்படி கேட்கணும்னா, எதற்காக சாட் ஜிபிடி பயன்படுத்தப்படுது அப்படின்னு தான் கேட்கணும். உதாரணமாக குரானை ஆய்வு செய்யறதுக்கு ஒருத்தர் ஏஐ பயன்படுத்துறாருன்னா, இது அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது. மருத்துவ தகவலை வந்து ஒரு ஆரம்ப நிலையில புரிந்து கொள்றதுக்கு ஏஐ பயன்படுத்துறாரா, இது வந்து அனுமதிக்கப்பட்டது மார்க்கத்துல. ஆனா மருத்துவருடைய இடத்தை அது ஒருபோதும் பிடிக்காது என்பதும் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஆலிமுடைய இடத்தை ஒருபோதும் அது பிடிக்காது. ஒருவரை வந்து ஏமாற்ற போலி ஆவணம் ஒருத்தவர் உருவாக்குறாரு ஏஐ மூலியமானா, இது நிச்சயமாக ஹராம். தேர்வுல மோசடி செய்ய பயன்படுத்துறாரா, அப்போ அது ஹராம். ஜாவாவுடைய உள்ளடக்கம் கண்டென்ட் தயாரிக்க உதவி பெறாரா, அடிப்படையில அனுமதி. ஆனால் தவறான தகவலை சரிபார்க்காமல் அப்படியே பரப்பக்கூடாது. இதுதான் ஃபிக்குடைய அணுகுமுறைங்க. இன்னும் சில பேர் எப்படி போயிருக்காங்கன்னா, நான் ஏஐ கிட்ட கேட்டு ஃபத்வா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில அமல்படுத்திட்டு இருக்காங்க. ஏஐ வந்து முஃப்தி கிடையாதுங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏஐக்கு இஜாசா, ஷரியத்துடைய அறிவு, மனிதனுடைய பொறுப்பு, தனிப்பட்ட வாழ்க்கை முழுமையாக அறியக்கூடிய திறன், இதெல்லாம் கிடையாது. சமூக சூழல் காரணிகளை மதிப்பிடக்கூடிய மனித அனுபவம்னா அது கிடையாது. அதுக்கு ஒரு ஆன்மாலாம் கிடையாது. எனவே ஒரு ஏஐ வந்து ஒரு ஃபிக்குடைய உதவியாளராக ஆகலாமே தவிர, அது தானாகவே முஃப்தியாக ஆயிடாது. குறிப்பாக தலாக்கு, திருமணம், வாரிசு, குற்றவியல் விவகாரம், நிதி ஒப்பந்தங்கள், சிக்கலான வணிகம், தனிப்பட்ட ஃபத்வாக்கள் போன்றவற்றில் தகுதியுள்ள அறிஞர்களிடம் ஆலோசனை நிச்சயமாக கேட்கணும். ஸோ இந்த போன்ற விஷயங்கள்ல போய் நேரடியாக கண்மூடித்தனமாக ஏழையில உயர்றது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. மற்றவருடைய தனிப்பட்ட புகைப்படங்கள், மருத்துவ தகவல்கள், குடும்ப விவரங்கள், வங்கி கணக்குங்க, அதனுடைய விவரம், கடவுச்சொற்கள், தனிப்பட்ட உரையாடல்கள் ஆகியவற்றை அனுமதியின்றி ஏஐக்கு கொடுக்கிறாருன்னா, இங்க அமானத் மற்றும் தனியுரிமை கேள்விகள் வந்துடும் உடனே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உரையாடல் எல்லாமே அமானத் சொன்னாங்க. ஆனா ஏஐ பயன்படுத்தும் போது என்னிடம் தகவல் இருக்குது என்பதற்காக அதை எங்கும் பயன்படுத்த உரிமை இருக்கு என்பது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து ஒரு நிறுவனத்துடைய பல வேலைகளை சுலபமா செஞ்சு தரும் இல்லைங்களா? ஸோ வந்து இப்போ வந்து ஏஐ பயன்படுத்தி நான் வேலை செஞ்சேன், எனவே முழு சம்பளமும் ஹலாலான்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா, ஒருத்தர் கேள்வி,
இது வேலை ஒப்பந்தத்தை பொறுத்தது. அந்த நிறுவனம் வந்து இந்த வேலை வந்து மனுஷனால செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, ஏஐ மூலம் மறைச்சு செஞ்சு அவர் சம்பளம் பெறுறது வந்து ஏமாற்றுதலாக ஆகும். ஆனா ஒரு ஏஐ வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக பயன்படுத்தலாம் என்று நிறுவனம் அனுமதிச்சிருந்தா அதுக்கு வேற ஹுக்கும். இதுல வந்து ஒப்பந்த நிபந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு இல்லைங்களா? ஷுரூத். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாணவர் முழு அசைன்மெண்ட்டை ஏஐ மூலம் உருவாக்கி இது நான் எழுதினது என்று ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாரு. இங்க ஏஐ பயன்பாட்டை விட முக்கியமானது என்னன்னா ஏமாற்றுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் கஷனா ஃபலைஸ மின்னா, எங்களை ஏமாற்றுபவன் எங்களை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால ஏஐ அசிஸ்டட் லேர்னிங் வந்து அனுமதிக்கத்தக்கதாக இருக்கலாம். ஆனா ஏஐ அசிஸ்டட் ஒரு சீட்டிங் வந்து ஹராமானது. ஒரு வியாபாரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கும் வணிகத்துக்கும் என்ன தொடர்புனா ஏஐ மூலியமாக அந்த வியாபாரி ஏஐ மூலியமா விளம்பரம் செய்யறாரு, வாடிக்கையாளர் சேவை செய்யறாரு, சந்தைகளை ஆய்வு செய்யறாரு, கணக்கியல் பார்க்கறாரு, மொழிபெயர்ப்பு செய்யறாரு, தயாரிப்பு விளக்கம் செய்யறாரு. அடிப்படையில இது அனுமதி. ஆனா ஏஐ மூலியமா ஒரு போலி ரிவ்யூஸை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, போலி வாடிக்கையாளர்களை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு போலி ஸ்கேர்சிட்டி ப்ராடக்ட் கிளைம்ஸ், டீப் ஃபேக் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் செஞ்சாருன்னா இப்பதான் அது பிரச்சனையாவே ஆகுது. கருவி ஹலால் என்ற காரணத்தால் அதன் எல்லா பயன்பாடுகளும் ஹலால் ஆகாது. அடுத்து ஏயும் மகாசிது ஷரியாவும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த முழு துறையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக அழகான ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகாசிது ஷரியால பார்க்கலாம். ஷரியாவுடைய நோக்கங்கள் ஹிப்துத்தீன், மார்க்கத்தை பாதுகாப்பது, ஹிப்துன் நப்ஸ், உயிரை பாதுகாப்பது, ஹிப்துன் நஸ்ல், அறிவை பாதுகாப்பது, ஹிப்துல் மால், அதாவது பொருளாதாரத்தை பாதுகாப்பது, செல்வத்தை பாதுகாப்பது. ஏஐ இந்த அஞ்சுத்தையும் பாதுகாக்கலாம், அதே நேரத்தில் அழிக்கவும் முடியும். உதாரணமா ஏஐ வந்து மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்டால் உயிர் பாதுகாக்கப்படும், குரான் கல்வியில பயன்படுத்தப்பட்ட மார்க்கத்துல நிறைய பலன்கள் கிடைக்கும். சைபர் ஃப்ராட்ல பயன்படுத்தப்பட்டா செல்வமே அழிந்து போயிடும் இல்லைங்களா? டீப் ஃபேக் மூலியமாக குடும்பத்தையே அழித்தால் குடும்ப பாதுகாப்புக்கு எதிரானது இது. ஸோ தவறான தகவல் மூலியமாக ஏஐ வச்சு குழப்பறாருன்னா அறிவு பாதுகாப்புக்கு எதிரானது இது. ஸோ ஏஐ ஃபிக்குடைய மிக முக்கியமான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ உடைய ஹுக்கும் வந்து ஏஐயால் மட்டும் தீர்மானிக்கப்படாதுங்க. அதன் நோக்கம், அதனுடைய பயன்பாடு, அதனுடைய விளைவு, ஷரியத்துடைய ஆதாரங்கள் மற்றும் அதனால் பெறப்படக்கூடிய இந்த நன்மை தீமை ஆகியவற்றை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். ஏஐ ஏற்கனவே எல்லார் வாழ்க்கையிலும் புந்துச்சு. இப்போ உங்களுடைய கேள்வி வந்து ஏஐ பயன்படுத்தலாமா என்பது கிடையாது. ஏஐ நம் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்ட நிலையில அதை ஷரியத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி கொண்டு வர்றது என்பதுதான் முக்கியம். ஸோ இதுதாங்க ஏஐ சம்பந்தமாக சுருக்கமான ஒரு ஃபிக்கு.